காயத்ரி, ஹே சும்மா கத்தாதையா. நீயே தெரிந்தவன் இத்தனை நாளா காத்துட்டு இருந்த. உன்னால ஒரு வேலை தேடி கூட முடியல. இனிமே தினமும் என் கூட வா, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்வோம், நல்லா சம்பாதிப்போம், கௌரவமான வாழ்க்கைய வாழ்வோம். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? இங்க பாரு, நான் மல்டி டேலண்டட் பர்சன். இது மாதிரி ஒரு சின்ன ஆபீஸ்ல என்ன டேலண்ட வேஸ்ட் பண்ண முடியாது. வேலையும் செய்ய மாட்டேன், வீட்லயே தான் இருப்பேன்னா என்னால எல்லாம் ஒத்துக்க முடியாது. இத்தனை நாள் உனக்கு சோத்துல உப்பு போட்டு கொடுத்தேன், ஆனா நாளையில இருந்து உனக்கு உப்புல சோத்தை போட்டு கொடுக்கறேன். அப்பவாவது உனக்கு ரோஷம் வருதான்னு பாப்போம். ஏய், என்ன கையால் ஆகாதவன் நினைச்சியா? யாருக்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? என் டேலண்ட் தெரியுமா உனக்கு? நான் சிங்கம் டி. சிங்கம் கண்டதுலயும் வாய வைக்காது. ஏதாவது பெருசா வேட்டையாடும் தான் எப்பயும் ஆசைப்படும். இப்படியே வாய் வார்த்தையா சவடால் விடாம ஏதாவது செயல்ல காட்டு. போது நிறுத்துறி, ரொம்ப ஓவரா பேசுற. இந்த பாஸ்கர் யாருன்னு காட்டுறேன். இன்னும் 10 நாள்ல ஒரு பெரிய கம்பெனில பெரிய சம்பளத்தோட முன்னாடி வந்து நிக்கிறேன்டி. அப்படி நிக்கலன்னா உங்க தோல்வியை ஒத்துக்கிட்டு எனக்கு கீழே நீங்க வேலை செய்றீங்களா? சரிடி. சேலஞ்சா? சேலஞ்ச். பாப்போம் பாப்போம். ராஜா சார், வீட்டு பத்திரம், அரிசி மண்டி பத்திரம் இதெல்லாம் அடமானமா வாங்கறதுக்கே சங்கடமா இருக்கு. வேற ஏதாவது நிலப்பத்திரம் தான் கொண்டு வாங்களேன். சார், ரிட்டையர்டு போலீஸ் ஐஜி வரதராஜன் சார் என் கடை கஸ்டமர் தான். அவர் தான் உங்களை பார்க்க என்ன இங்கே அமுச்சு வச்சாரு. நான் ஊரில் இல்லாத நேரம் என் மாமா கடையை பார்த்துட்டு இருந்தாரு. பிஸ்னஸ் அவர் சரியாக பண்ண தெரியாமல் ஒரு 10 லட்ச ரூபா வரையும் நஷ்டம் வந்துருச்சு. அந்த கடல்லேருந்து வெளியில் வரத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதம் ஆச்சு எனக்கு ஆகும் சார். நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நான் ஒரு 3 மாதத்துக்குள்ளே இந்த கடல்லேருந்து வெளியில் வந்துடுவோம் சார். உங்கள் பணத்தை நிச்சயமாக திருப்பி கொடுத்துருவோம் சார். சார், உங்களுக்கு பணம் எதுக்கு தேவைங்கிறதெல்லாம் காரணம் நான் கேட்கல. அது எனக்கு தேவையும் இல்லை. 10 லட்ச ரூபாய் நான் தாராளமாக தரேன். ஆனால் வாங்குற பார்ட்டி எனக்கு பிரச்சனை கொடுக்காம இருக்கணும். நேர்மையாக நல்ல பார்ட்டியாக இருக்கணும். வீடு கடை இது மாதிரி பத்திரம் இல்லாமல் ஈசிஆர் ஓஎம்ஆர் இந்த மாதிரி நிலப்பத்திரமா இருந்தால் நல்லா இருக்கும் சார். அதுவும் நிலம் இதுவும் நிலம் தானே சார்? சார், இப்படி தான் ஒருத்தர் வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சாரு. பணம் கட்டலை, ஜப்தி பண்ணுறதுக்காக வீட்டுக்கு போனோம். அந்த வீட்டில் இருக்கிற எல்லா பெரியவங்களும் சாரம் மாதிரி எனக்கு சாபம் விட்டாங்க. ஒரு பெரியவர் நெஞ்சு அடைச்சு செத்தே போயிட்டாரு. அந்த பாவம் என்ன வந்து சேர்ந்துடுச்சு. அந்த பாவத்தை பரிகாரம் பண்ண நான் ராமேஸ்வரம் போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதுலேருந்து நான் வீட்டு பத்திரத்தை வாங்குறது இல்லை சார். நான் வேணா அந்த ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் உங்ககிட்ட பேச சொல்லுவா சார். சார், அவர் ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? நீங்கள் கேட்ட 10 லட்சத்தை நான் தரேன்னு தானே சொல்கிறேன். வேற டாக்குமெண்ட்ஸை கொடுங்க சார். எனக்கு ஒரு 3 மாதம் டைம் கொடுங்க சார். எப்படியாச்சும் நான் அந்த பணத்தை நேர்மையாக கட்டிடுவேன் சார். அப்படியா சொல்கிறீங்க? ஹலோ, சரி சரி, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். சார், கொஞ்சம் மனசு வைங்க சார். ஆமாம், கடையில் எப்படி நஷ்டம் வந்ததுன்னு சொன்னீங்க? நான் ஒரு பர்சனல் வேலையாக சொந்த ஊர் போயிருந்தேன். கடையை மாமா பார்த்துட்டு இருந்தாரு. அதான் நஷ்டமாகி போச்சு சார். புழல் தான் உங்கள் சொந்த ஊரா சார்? ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. இப்போதான் எங்கள் ஆளுங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க நீங்கள் ஒரு கொலைகாரன். உண்மையா இல்லையா? சார், கொலையை வேற யாரும் செஞ்சுட்டு பழைய என் மேலே போட்டாங்க சார். சார், அந்த கொலையை நான் பண்ணல சார். கோர்ட்லேயே நான் நிரபராதின்னு தீர்ப்பு வந்துருச்சு சார். அப்போ நீங்கள் நிரபராதி, இப்போ நீங்கள் குற்றவாளி. ஜெயிலுக்கு போனதை மறைச்சி சொந்த ஊருக்கு போனதா பொய் சொல்கிறீங்களா? இல்லை சார், உண்மையை சொல்கிறதுனால பல இடத்துல பணம் கிடைக்காம போச்சு. அதான் சார் உங்ககிட்ட சொல்லலை.
சார் நான் கூட ஒரு நிமிஷம் உங்களுக்கு பணம் கொடுக்கலாம்னு யோசிச்சேன். ஐயா சாமி, முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க. சார் நான் நிரபராதி சார். அதுவும் இல்லாம நான் என்ன வச்சு கேட்கலையே சார், இந்த பத்திரத்தை வச்சு பணமே கேட்கறேன். அந்த பஞ்சாயத்தெல்லாம் வேணாம், முதல்ல கிளம்புங்க. சார் சார் கொஞ்சம் சார் தயவு செய்து போங்கன்னு சொல்றேன் சார் உங்களை. அண்ணே எப்படிண்ணே இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி பாருங்க? ஆமாண்ணே, ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள்ண்ணே. எதுக்கு? எவ்வளவு பெரிய பிரச்சனையிலேருந்து போராடி வெளில வந்திருக்கீங்க, அதுக்கு தானே. நீ வேறப்பா, எனக்கு பதிலாக தான் மாதம் ஜெயிலுக்கு போயிட்டானே, அது நினைச்சது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஷபா, எதிரியா இருந்தாலும் அவனுக்காக நீங்க வருத்தப்படுவீங்களே, அதான் உங்க கேரக்டர். மாதவன் எனக்கு எதிரி இல்லப்பா, திவ்யாவோட அண்ணன். யாருண்ணா இல்லைன்னு சொன்னா? அந்த எடிட் எனக்கு கூட தான் ரிலேஷன். நீங்க திவ்யாவோட அண்ணன் அவனை நினைச்சீங்க, ஆனா அவன் உங்களை தன் தங்கச்சியோட புருஷன் நினைச்சானா? அவன் பண்ண கொலைய தைரியமா நீங்க தான் பண்ணீங்கன்னு சொன்னீங்க. அப்ப அவன் மனசாச்சு எங்க போச்சு? விடுப்பா, நடந்து போச்சு. வாழ்க்கையில நான் ஜெயில பார்க்கணும்னு இருந்திருக்கு, அதையும் பார்த்துட்டேன். என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. ஆமா, நீங்க என்ன இந்த பக்கம்? இந்த ஃபைனான்சர் பொண்ணுக்கு கல்யாணம், 10 மூட்டை பாஸ்மதி ரைஸ் வேணும்னு கேட்டிருந்தாரு. அது விஷயமா தான் பேசிட்டு. ஓஹோ, ஆமா, நீ என்ன இந்த பக்கம்? இல்லைண்ணா, புதுசாக ஒரு ப்ராப்பர்ட்டி ஓகே இருக்கு, அதுக்கு ஃபைனான்ஸ் தேவைப்படுச்சு, அதான் வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஓ ஆமாம், அரிசி கடை எப்படி நான் போயிட்டு இருக்கேன்? அதுக்கு என்ன குறைச்சல், நல்லா போயிட்டு இருக்கு. அப்பப்போ அரிசி கடை பக்கம் வாப்பா. கண்டிப்பாக வரேண்ணே, நான் புதுசாக கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்கேன், நீங்களும் அங்கே அடிக்கடி வரணும். கண்டிப்பாக வரேன். சரிம்மா, வாங்க. சரி. இந்த பக்கம். ஹலோ, இந்த பக்கம். வாங்க, நம்ம வீடு தான், வாங்க. இல்ல, ஒரு சின்ன வேலையா வந்தேன், அப்புறம் வரேன். வாங்க ராஜா. சரி, வரேன். இந்தாங்க ஜூஸ் குடிங்க. பரவாயில்ல பரவாயில்ல, குடிங்க. அப்புறம் ராஜா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் தனியா தான் இருக்கேன். அதான் பார்த்துட்டு இருந்தேன். சரி, அம்மா பையங்க? அவங்க திருப்பதிக்கு போயிருக்காங்க. ஓ, நீங்க போலையா? இல்ல. ஏன்? நீங்க வருவீங்கன்னு காத்துட்டு இருந்தேன். நீங்க போலையா? இல்ல. ஏன்? நீங்க வருவீங்கன்னு காத்துட்டு இருந்தேன். என்ன பயந்துட்டீங்களா? சும்மா ஜோக்கு. ஓ, தலையில என்ன காயம்? அது சும்மா லைட்டா அடிபட்டுச்சு. பார்த்து போறது இல்லையா? இனிமேலாவது கொஞ்சம் கவனமா இருங்க, சரியா? சரி, ஜூஸ் குடிங்க.
என்ன அப்படி பார்க்குறீங்க? என்ன மறந்துட்டீங்கல்ல? இல்லை இல்லை, எப்படி ஒன்று மறப்பேன் ஜோதி? நான் எவ்வளோ பெரிய ஆபத்தில் இருந்தேன். ஆகாஷை கொலை பண்ணிட்டேன்னு என்னை ஜெயிலில் போட்டாங்க. ஆயுள் தண்டனையோ இல்லை தூக்கு தண்டனையோ எனக்கு கொடுத்துருப்பாங்க. நீ சரியான நேரத்தில் வந்து என் உயிரை காப்பாற்றிட்ட. எவ்வளோ பெரிய ஆச்சரியம். என் உயிரை நான் காப்பாத்துறதுல என்ன ஆச்சரியம்? என்ன சொன்ன? உங்க உயிரை நான் காப்பாத்துறதுல என்ன ஆச்சரியம்னு கேட்டேன். அதான் சொன்னேன். ஏன் வேற மாதிரி கேட்டுச்சா? இல்லை, வேற ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. என்ன என்ன என்ன? ஒன்றும் இல்லை. ஜூஸ் நல்லா இருக்கு. மேங்கோ ஜூஸ். ஜூஸ் நல்லா சூப்பராக வித்தியாசமான டேஸ்டாக இருக்குது. இது வழக்கமாக குடிக்கிற ஜூஸ் மாதிரி இல்லையே, வேற மாதிரி சுருக்குன்னு இருக்கு. ஸ்பெஷலா அதுல ஒண்ணு போட்டிருக்கேன், அதான் அந்த டேஸ்ட். அப்படியா? என்னது? வசிய மருந்து. என்னது? எதுக்குங்க எல்லாத்துக்கும் ஷாக் ஆகுறீங்க? இல்ல, வசிய மருந்துன்னு சொன்ன. ஏன் போடக்கூடாதா? அதான் இப்ப குடிச்சிட்டீங்கல்ல, இனிமே அவ்வளவுதான். நீங்க சும்மா ஜோக்குங்க. சரி, அப்புறம் நான் கிளம்புறேன். டம்ளரை உடைச்சிடாதீங்க. என்ன பாதி அப்படியே வச்சுட்டீங்க? இல்ல, போதும், வரேன். ஒரு நிமிஷம். எதிரில் ஏதோ ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு வந்துட்டு போறீங்க, என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலாமா? அது ஒன்றும் இல்லை, அவர் வீட்டில் ஏதோ விசேஷமா அரிசி 10 மூட்டை கேட்டாரு, அவ்வளோதான். ஓ, அப்போ அடிக்கடி வருவீங்களா? எதிரில் ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு. இல்லை, இந்த பக்கம் வர்றது இதுதான் முதலும் கடைசியும். ஏன்? நான் ஏதோ சில நல்லது நடக்கும்னு நினச்சி வரோம், ஆனால் அடுத்தவங்க அதை வேற மாதிரி நினைக்கிறாங்க. அது தப்பு இல்லையா? சில விஷயங்கள் சரிப்பட்டு வரலன்னா அந்த பக்கம் போகக்கூடாது. அதான் என் பாலிசி. ஓ, அப்படியா? சரி, அவர் விடுங்க, பாவம். நீங்களும் கல்யாணம் ஆகாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு மன உளைச்சல் இருக்கீங்கன்னு புரியுது. உங்கள் அம்மா அப்பா வந்ததும் சட்டப்பட்டுன்னு ஒரு மாப்பிள்ளையை பார்க்க சொல்லுங்க. நான் வரேன். அறிவு இருக்கடா உனக்கு? ஒரு பொம்பளை கூட்டணும் சட்டன்னு போயிருவியா? இனிமேல் இந்த பக்கமே வரக்கூடாது. அவள் பார்வையும் பேச்சும் எதுவுமே சரி கிடையாது. முதல் நேரத்தை விட்டு கிளம்பும். சாவியை மறந்து வச்சுட்டே. என்ன பண்றது?
ஜோதி, வாங்க. வாங்க ராஜா. இல்லை, பைக் சாவியை மறந்து வச்சுட்டு போயிட்டேன். ஓ, அத மட்டும்தான் மறந்தீங்களா? விளையாடாம கொடுங்க. வரேங்க, வரேன். வரமாட்டேன்னு சொல்லிட்டு போன, இப்ப சாவி எடுக்கிறதுக்காக மறுபடியும் வந்தியா? இதே மாதிரி தான் உன்னை அடிக்கடி வர வைக்க போறேன். நம்மள பார்க்க யாரும் வந்திருக்கானா? அவனுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஹலோ மாதவன், சௌக்கியமா? என்ன உங்களுக்கு தெரியாது? நான் உங்க சொந்தம் தான், காயத்ரியோட ஹஸ்பண்ட் நானு. நீயா? நீ எதுக்குடா இங்க வந்த? இந்த விரல் தொடுங்களேன். ஹாப்பி பர்த்டே டு யூ. கை கொடுக்க முடியல, அதான் ஃபிங்கர் கொடுத்தேன். ஃபிங்கர் டச் பண்ணீங்கல்ல, அதுல கை கொடுத்த ஒரு ஃபீல் வந்துடுச்சு. இன்னைக்கு உங்க பர்த்டே. குடும்பத்துல இருந்து யாரும் பார்க்க வரல, வைஃப் கூட உங்களை வந்து பார்க்க வரல. சொந்தக்காரனா பார்க்க வந்திருக்கேன். சந்தோஷம் தானே? பார்ட்டி விவரமான ஆளா இருப்பான் போல இருக்கு. என்னத்த விவரம்? அந்த சரசோட குடும்பத்தோட ஒட்டு உறவு வேணான்னு இருந்தா, அந்த சரசு தான் ஒரு ராசி கிட்டவன் நினைச்சா, அவ தங்கச்சி காயத்ரியும் அவளை விட. பஸ் பஸ், காயத்ரி என் ஒய்ஃப். கொஞ்சம் டீசென்சி மெயின்டைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். எதுக்குடா இங்க வந்த? பாஸ், ஜெயில் நமக்கு பழகப்பட்ட இடம் தான். அதுவும் இல்லாம உறவை புதுப்பிச்சுக்கலாம் தான் இங்க வந்திருக்கேன். நீங்க இங்க இருக்கீங்க, ஒய்ஃப் வீட்டுல தனியா இருக்காங்க. ரெண்டு பேரும் பார்க்க முடியாது, பேச முடியாது. அப்படியே மீட் பண்ணி பேசணும்னு வந்தாலும் ஈகோ ப்ராப்ளம், உங்களால எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்க முடியாது. இப்போ அந்த கேப்பை ஃபில்அப் பண்ணலாம் தான் நான் இங்க வந்திருக்கேன். இத பாரு, நாங்க ரெண்டு பேரும் எப்படியோ இருந்துட்டு போறோம். நீ ஒண்ணும் பண்ண வேணாம். ஃப்ரீ சர்வீஸ் பாஸ், சோஷியல் சர்வீஸ் பாஸ். நீ ஒரு ஆணியும் புடுங்க வேணாம், போதுமா? இருப்பா, இவரை பார்த்தா நம்ம ஆள் மாதிரி தெரியுது. பாஸ், என் பேர் பத்ரி. பாஸ், என் பேரு பாஸ்கர். நைஸ் டு மீட் யூ. வெரி நைஸ் டு மீட் யூ. என்ன பத்ரி இவங்கிட்ட எல்லாம் போய் பேசிக்கிட்டு? ஒரு நிமிஷம் இங்க வா.